கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடம் சார்ந்து நம்மளுக்கு இருக்க சந்தேகங்களை நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போற சிறப்பு விருந்தினர் ராஜ நாடி ஜோதிடர் பார்த்திபன் சார் அவர்கள் தான். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். நேரில் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் சார், இப்போ பொதுவாக வந்துட்டு ஒரு ரீல்ஸ் ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா இந்த 11-11 இந்த 11-11 போடுறது மட்டும் இல்லாமல் அந்த 11 நிமிஷத்துல ஏதாவது வேணா நடக்கும், அந்த 11 நிமிஷம் அப்படின்றது தான் வந்துட்டு ரொம்ப ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த எண்கள்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான செயல்பாடு ஒரு மனுஷனுடைய? அதான் நான் சொன்னேன், இப்போ எங்கள் பாட்டிக்கு வந்து இப்போ எழுத படிக்கவே தெரியாது. ஓகேங்களா? அது எத்தனை 11 பார்த்துச்சு, எத்தனை 12 பார்த்துச்சு இல்லைங்களா? அவன் நல்லா தானே இருந்தாங்க, ஹாப்பியாக இருந்தாங்க. அப்போ 11 12 12 கண்டுபிடிச்சதுக்கப்புறமா தான் நல்லது நடக்குதான உலகத்தில். அதுவும் இல்லாமல் வாட்ச் எத்தனை வருஷமாக கட்டுறீங்க ஊரில் இருக்கவங்க? அது டிஜிட்டல் வாட்ச் எப்போ எத்தனை வருஷமாக கட்டுறீங்க? செல்ஃபோனே இப்போ தான் 5 வருஷமாக தான் செல்ஃபோன், 10 வருஷமாக தான் செல்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 11 இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய பேருக்கு டிஜிட்டல் வாட்ச் இப்போ தான் பார்க்குறாங்க இல்லைங்களா? அப்போ என்னென்னா நம்மளாக எதையாச்சும் ஒன்றை போட்டு உருட்டி கொண்டு வந்து லிங்க் பண்ணுறாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு விதி இருந்தால் 11 இப்போ நீங்கள் வாழ்க்கையில் 11 பார்க்காம இருந்தால் கூட உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? ராஜராஜ சோழன் 11 பார்த்தாரா? அவர் செல்ஃபோன் வச்சுருந்தாருன்னா அவர் நாளிகையில் மண்ணை திருப்பி பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்மளாம் நினச்சிக்க வேண்டியதான் இது மாதிரி விஷயங்களா. அப்புறம் இந்த இடத்துல நம்பர் எழுதுறது, இந்த இடத்துல நம்பர் எழுதுறது, இதெல்லாம் நிறைய செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு செஞ்சு ஜெயிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எப்படியாச்சும் இதுலேருந்து மீண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்க வேறு வழி தெரியல. சரிங்களா? வேறு வழி தெரியாதப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ நான் வந்து சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போவோம். பக்கத்து கிராமத்தில் ஸ்கூலு. அந்த கிராமத்துலேருந்து திரும்பி போகிறப்போ ஒரு பெரிய புளிய மரம் இருக்குது. இன்னும் அந்த புளிய மரம் இருக்குது. அந்த புளிய மரத்துக்கு கீழே சாமி கும்பிடுவாங்க. அது முக்கோணத்தில் இருக்கிறது. அது வந்து அந்த மரத்தில் வந்து நிறைய பேயெல்லாம் இருக்குன்னா கதையெல்லாம் ஊருக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? அது கிராமம்னா நம்ம நினைக்கிறோம் பஸ்ஸுக்கு எல்லாம் போயிட்டு இருக்காது. நாங்கள் நடந்து போனோம்னா தனியாக இருக்கும் அந்த மரம். ஓகேங்களா? அதில் பேய் இருக்குது, இல்லைன்னா சாமி இருக்குது. சாமியை கூட நம்ம ஆளு கருப்பு முனிலாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் அடிக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, அந்த சாமி மரம் அது பேர் நாங்களாம் வச்சுருக்கிறது. அதுலேருந்து பட்டை எடுத்து பாக்கெட்டில் போட்டு போனோம்னா பாஸ் ஆயிடுவோம்னு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா? அப்போ எதுக்கு நாங்கள் படித்தவனுக்கு எதுக்கு அந்த நம்பிக்கை வருது? படிக்கிறது இல்லை நாங்கள். ஓகேங்களா? தண்டமாக ஊர் சுற்றுறது, கோலி விளையாடுறது, எல்லா விளையாட்டு விளையாண்டுட்டு எக்ஸாம் அன்னைக்கு மெதுவாக போகிற 5-6 பேர் செட்டு தனியாக போனால் காலி பண்ணிடும். ஓகேங்களா? ஒரு 5-6 பேர் செட்டு போட்டு அங்கே போய் ஆளுக்கு 2 பட்டையை பிடிங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிறது, பாஸ் ஆகுறது. அப்போ இந்த பட்டையை எதுக்கு நான் பிடுங்குறேன்னா, படிக்காதனால தான் பிடுங்குறேன். ஏன்னா எனக்கு முடியல. வேற எது மேலேயே நம்பிக்கை ஏன்னா நம்பிக்கை ஏற்படுத்துறது இல்லை. எனக்கு இங்கே முடியாது. இயலாமை வந்து நம்பிக்கையாக மாற்றேன். ஒருவேளை எனக்கு எல்லாம் வந்துகிட்டு இருக்குன்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை நம்ப மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நிறைய பெரிய பிஸ்னஸ் மேன் 11 பார்த்துக்கிட்டு இருப்பானான்னு தெரியாது இல்லைங்களா? பார்க்க மாட்டாங்க. இப்போ நீங்களா போட்டு அப்படி 11 பார்த்தவங்கலாம் வந்துன்னா இப்போ 11 எழுதி ஸ்கூல்லேயே தொங்க விட்டுடலாம், வீட்டில் தொங்க விட்டுடலாம் இல்லைங்களா? 11 வாட்ச் பேட்டரி கழட்டி தூக்கி போட்டுடலாம். எப்பயுமே கோடீஸ்வரனா சுத்து அப்படின்னு அப்படிலாம் எதுவுமே செய்ய முடியாதுங்க. நான் சொல்கிறது ஜாதகத்தில் விதி இல்லாத வரைக்கும் நீங்கள் எத்தனை 11 பார்த்தாலும் சரி, நான் இப்போ 11 செகண்ட் அதையும் கூட வச்சுக்க வேண்டியதான் இல்லைங்களா? வச்சு பார்க்க வேண்டியதான். காசு வரவே வராது. அதுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் நம்புகிறாங்க அப்படிங்கிறப்ப நம்பிட்டு போகிறாங்க. ஓகே, சரி, அதாச்சும் அவங்க நம்பிட்டு போகிறாங்க, அதையாச்சும் அவங்களுக்கு கிடைக்கட்டுமே. 11 கிடைக்கட்டுமே, காசு தான் கிடைக்கலன்ற மாதிரி எடுத்துக்கலாமே தவிர அது உண்மை இல்லை. இந்த மேனிஃபெஸ்டேஷன், நினைக்கிறது, பிரபஞ்சத்திட்ட பேசுறது, பிரபஞ்சம் நம்மள்கிட்ட பேசுறது, பிரபஞ்சம் ஏன் 11 தான் பேசணுமா? நேராக காசே கொடுத்துடலாம்ல இல்லைங்களா? 11 கொண்டு வந்து கொடுத்து உங்களுக்கு காட்டி அதை நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் காசை கொடுத்து எவ்வளோ ப்ராசஸ். இப்போ நேராக என்ன செஞ்சிடலாம், பிரபஞ்சம் காசையே கொடுத்துடலாம். 11 பார்க்க தேவை இல்லைங்களா? அப்போ எப்படி நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம் பாருங்கள். எதையோ ஒன்று பார்ப்போமா, பிரபஞ்சம் பேசுமா, அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் காசு வருமா? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். சரி, மக்கள் நம்புகிறாங்க. மக்களுக்கு ஏதோ ஒன்று இந்த ட்ராவல் பண்ணுறப்ப பாப்கார்ன் திங்கிற மாதிரி வாழ்க்கைக்கு இது தேவைப்படுது. ஏதோ ஒரு விஷயங்கள் தேவைப்படுன்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அது உண்மை இல்லை. உங்களுடைய விதி இருந்தால் நீங்கள் 11 பார்க்க தேவையில்லை, எதையுமே பார்க்க தேவையில்லை, காசு வந்துடும். விதி இல்லாட்டினா நீங்கள் எத்தனை 11 வரைஞ்சி வீடு ஃபுல்லாக அந்த கஜினி படத்தில் மாதிரி 11 பச்சை குதிக்காரங்க கூட காசு வராது. ஓகேங்களா? அதே மாதிரி சார், இப்போ வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லவராகவே இருப்பாங்க, எல்லாருக்கும் நல்ல உதவுறவராக இருப்பாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில பார்த்தா தொடர்ந்து பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஒரு நெவர் எண்டிங்காக போய்கிட்டே இருக்கும் அது பாட்டு. இதுக்கு வந்து கிரகநிலை மாற்றம்னு ஏதாவது உண்டா, இல்லைதான் அவங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வர கர்மா அந்த மாதிரியான விஷயம்? இல்லை, எல்லாத்துக்கும் கர்மா இல்லைன்னா விதி, இந்த வினை இதுதான் காரணம். அவருடைய நம்ம நல்லது செய்வதற்கும் நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடக்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. ஓகேங்களா? நான் நல்லவனாக இருக்கலாம், நான் நல்லது செய்யலாம், நல்லதுக்கு முயற்சி எடுக்கலாம். நல்லது செய்வதால் மட்டும் எனக்கு நல்லது நடக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக அந்த கெட்டதும் நடக்கலாம். கெட்டது நடக்கும் பொழுதும் நான் நல்லது செய்வேன்றது வந்து இன்னும் என்னுடைய மனதை பக்குவப்படுத்தும். எனக்கு என்ன கெட்டது நடந்தாலும் நான் வந்து நல்லது செய்யறதை நிறுத்த மாட்டேன் அப்படிங்கிறவங்களுடைய மைண்ட் செட்டில் வந்து அவங்க வந்து அந்த கெட்டதை கூட அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்குது, பழகி அனுபவம் வர இது யதார்த்தமாக எல்லாருக்கும் நடக்கிறது தானே.
நம்மளுக்கு மட்டுமா நடக்குது, இதெல்லாம் கடந்து வரதான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற பக்குவம் எப்போ வந்துச்சு அப்படின்னா, இதை எல்லாருக்கும் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யும் பொழுது, இந்த விஷயம் எனக்கே நடக்கும்பொழுது இதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்ற பக்குவம் வந்துடுது. இல்லைன்னா அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய பக்குவம் வந்துடுது. அதனால் அவங்களுக்கு நடந்தாலும் கூட அதை அவங்க பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் இதை எல்லாத்துக்கும் நான் அடிக்கடி சொல்கிறது தான், நிறைய அதிகாரிகள், நான் சொல்கிறது இந்தியாவில் வேணாம், இந்தியா பண்ணால் கூட கோவப்படுவாங்க, அமெரிக்காவில், ஆப்பிரிக்காவில், ஜப்பான்லாம் அரசு அதிகாரிகள் நிறைய லஞ்சம் வாங்கி வீடு கட்டுறாங்க. சரிங்களா? அவங்க எத்தனை பேர் பெரிய பெரிய பில்லியனராக மாறிட்டாங்க? பிடிங்கி திங்கிறவன் அப்படியே தான் இருக்கிறான். கொடுக்குறவன் பார்த்தீங்கன்னா பெருசாக வளர்ந்துகிட்டே போகிறான். அவன் இழக்கிறதே இல்லை, எல்லாமே வந்து சேர்ந்துட்டே இருக்குது. அப்போ அவனுக்கு மட்டும் ஏன் வருதுன்னா, அவனுக்கு துன்பம் இல்லாமல் இல்லைல்ல, அவனுக்கும் துன்பம் இருக்குது. ஓகேங்களா? அவனுக்கும் துன்பம் இருக்குது. அப்போ அவன் துன்பத்தெல்லாம் பட்டதுனால தான் அவன் நல்லது செய்யணுன்ற சிந்தனை கூட வந்திருக்கலாம். அப்போ அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். தவிர அந்த நல்லது செய்கிறதுனால, தொடர்ந்து நான் நல்லது செய்கிறதுனால என்னுடைய வாழ்க்கை மாறவே மாறாது. என்னுடைய வாழ்க்கையை அணுகக்கூடிய பக்குவம் தான் மாறும். அப்போ நான் நல்லவனாக இருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இம்மி அளவு கூட நான் வந்து நிறைய சாப்பாடு போடுறேன், நிறைய நல்லது செய்கிறேன், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. அப்படி சேஞ்ச் ஆகிறதுக்காக நான் நல்லவனாக இருக்கேன்னா அது நடிக்கிறது தான். யதார்த்தமாக நான் நல்லவனாக மாறிட்டேன்றப்ப எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணிக்குவேன். இல்லைன்னா என் கூட இருக்கவங்க அதை பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்களே தவிர அவங்களுக்கு நடக்கணும்னு, அதுக்கு நல்லது பண்ணால் நல்லது நடக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதனால தான் வந்து எல்லாருமே நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட யாருக்கும் நடக்கிறது இல்லை. நிறைய பேர் நல்லது பண்ணுறாங்க, நடக்கிறது இல்லை. நிறைய பேர் அன்னதானம் பண்ணுறாங்க, நிறைய சாப்பாடு போடுறாங்க, நிறைய எல்லாருக்கும் நடக்கிறது. திடீர்னு அவங்க ஆளே காலியாகிடுறாங்க, இழந்துடுறாங்க. அது அவங்களோட விதி. அப்போ விதிப்படி வாழ்க்கை நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த விதிப்படி நடக்கக்கூடிய வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டு இந்த தானம் தர்மங்கள் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அந்த தன்மை அதிகமாகுது, வாழ்க்கை அணுகக்கூடிய பக்குவம் அதிகமாகுன்றதை எடுத்துக்கலாமே தவிர அந்த பக்குவத்துக்காக நம்ம அதெல்லாம் செய்யலாம். இன்னொரு விஷயம், நம்மளுக்குன்ற ஒரு மனிதம் இருக்கு இல்லைங்களா, அந்த மனிதம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம நாயோ மிருகமோ கிடையாது. எனக்கு கெட்டது நடந்தால் நான் கெட்டது செய்யணுன்ற அவசியம் இல்லை. என்ன நடந்தாலும் சரி, நான் என்னுடைய இயல்பான குணத்தை வெளிப்படுத்திட்டே இருப்பேன்னு சொல்லலாம். அந்த இயல்பான குணம் வெளிப்படுத்தும் பொழுது இவங்களுக்கு கெட்டது நடக்கிறதுக்கான சூழல்களில் வந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கான சூழல்களை இவங்க ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்குலாம் கேன்சர் வருது. அது என்ன பண்ணுச்சு? சிகரெட்டு குடிச்சா கேன்சர் வருங்கிறாங்க. குழந்தை எந்த சிகரெட்டு குடிச்சு, கர்ப்பப்பையில குடிச்சு, வெளியே வரும்போதே கேன்சரோட வருது. அப்போ இதெல்லாம் வந்து விதின்னு தான் எடுத்துக்கணும். அப்போ குழந்தைகள் என்ன செஞ்சிச்சு? குழந்தைகள் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணுறதில்ல. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு எல்லா நோயும் வருதே. அப்போ அது இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் நல்லது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏன்னா வாழ்க்கை பெருசு. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா இன்னைக்கோட வாழ்க்கை முடியலை, டெய்லி விடியுது, டெய்லி வாழ்க்கை போயிட்டே இருக்குது. இந்த வாழ்க்கை கடந்து போகிறது பெரிய பெரிய போராட்டம். அப்போ இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்துக்காக நம்ம நல்லதோ கெட்டதோ பண்ணிட்டாலும் நம்மளுடைய இந்த மனசை தூக்கிட்டே ரொம்ப வருஷம் வாழணுன்றப்போ அந்த மனசு ஒரு குற்றமில்லாத மனசாகவும் பாரம் இல்லாமல் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல மேம்போக்கான சிந்தனைகள் வச்சுருக்கும்போது லாங் லீவ் கொண்டு போகிறதுக்கு இந்த மனசு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவ்வளோதானே தவிர குரூரமாக இருந்தோம்னா வேகமாகவே நம்மளே வந்து ஒரு கில்ட்டிக்குள்ளே போயிடுவோம் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு சில ஜாதக அமைப்பு அப்படின்னு இருக்கும்ல சார், அதெல்லாம் தாண்டி என்னென்ன ராசிகள்லாம் தன்னை தானே கெடுத்துக்கிற ராசிகள்? ராசிகள்ன்றது சொல்லவே தேவையில்லை. ராசிகள் பற்றி நம்ம பேசுறதுல ஒரு யூஸ் இல்லை. ஏன்னா ராசிகளை வச்சு நம்ம பலன் சொல்றது ஜோசிக்காரங்க ஏமாத்துறதுக்காக சொல்றாங்க. ஓகே, ஜாதக ரீதியாக நம்ம பேசணும். அப்போ ஜாதக ரீதியாக வந்து தன்னைத்தானே கெடுத்துக்கிறது அப்படின்னா வந்து 2-3 வகையில் கெடுத்துக்கிறது. குரு என்பது வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகவோ இருந்தால், குரு சந்தியில் இருந்தால் இவங்க கெடுத்துக்கிறது இல்லை, இவங்க அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க மைண்டை. அதாவது வந்து அடாப்ட் ஆகுறதுன்னு கூட சொல்லலாம். லைஃப்பில் வந்து சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிட்டே வருவாங்க. இவங்களுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் இருந்த முடிவுக்கு இப்போ இருக்க முடிவுக்கு மாறுவாங்க, இந்த முடிவுக்கு அடுத்த முடிவுக்கு மாறிடுவாங்க. இது வந்து என்னன்னா நல்லதா கெட்டதானா சொசைட்டி தகுந்த மாதிரி மாறிட்டே போகிறது. இதை வந்து வேறவங்க பார்க்கும்பொழுது இது என்ன ஆள் மாறிட்டே இருக்கிறான், சரியில்லாத ஆளாக இருப்பான் போலன்னு ஒரு தோணுமே தவிர அது சரியில்லை. இது இவங்களுடைய யதார்த்தம் எல்லா இடத்துலையும் அப்படியே அட்டாச் ஆகி வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமே தவிர இது தன்னைத்தானே கெடுத்துக்கிறது அப்படின்னா அடுத்தவங்களை நம்பி கெட்டு போகிறது வேணால் சொல்லலாம். அடுத்தவங்களை நம்பி கெட்டு போகிறது வந்து செவ்வாய் பவராக இருந்தால் அடுத்தவங்க நம்பி கெட்டு போவாங்க. குருவோட சேர்ந்த கிரகங்கள் ஏதாவது ஒன்று வக்ரமாக பரிவர்த்தனையாக இருந்தால் இவங்களாகவே என்ன செய்வாங்கன்னா போய் வாழ்க்கை கெடுத்துக்குவாங்க எங்கேயாச்சும் போய் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இது வந்து மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி எல்லாரும் தான் தன்னுடைய வாழ்க்கை அவங்கவுங்களா தானே கெடுத்துக்கிறாங்க இல்லைங்களா? யாருமே வந்து அடுத்த ஆள்லாம் கெடுக்கிறது நம்மளே தான் போய் தேடி பிடிச்சி கெடுத்துக்கிறோன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த செவ்வாய் குரு இதெல்லாம் வரும்பொழுது தன்னுடைய பர்சனல் லைஃப்பை கெடுத்துக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இது சரி பண்ணவே முடியாதுங்க. அது அவங்களுடைய யதார்த்தம், அவங்க அதை கடந்து தான் வந்துருவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய அமைப்புகளா? அப்படிலாம் அமைப்புக்கு இது சம்மந்தமான நல்லது நினச்சா ஒரு கெடுதலும் நடக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நரேந்திர மோடி ஜாதகம் இருக்குது, அதில் 5 கிரகங்கள் சந்தியில் இருக்குது. பெரிய ஆளுமையானவர், இப்போ உலக அளவில் பெருசாக வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு அம்மா குடும்பம் யாரும் இல்லை இல்லைங்களா? இது சரியா தப்பா அப்படின்னு பார்க்குறப்ப நான் ஒரு ஒரு கடையில் டீ கடையில் வரும்போது ஒரு நல்ல புது ஸ்வீட் சாப்பிட்டேன். அந்த ஸ்வீட்டை நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறது கூட சொல்லி ஷேர் பண்ணுறது கூட யாருமே இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அண்ணன் இல்லை, அக்கா இல்லை, தம்பி இல்லை,
கூட யாருமே இல்லை, இருக்கிறவங்க பூரா செக்யூரிட்டி ஆஃபீஸரா எஸ்ஜிஐயா இருக்கான். அப்படிங்கிறப்ப இது என்னவா எடுத்துக்கிற போகிறது அப்படிங்கிறப்ப இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறப்ப இது ஒரு பக்கம் பெரிய பாசிட்டிவ். இந்த இடத்துக்கு யாருனாலும் வர முடியாது. ஆனால் இது சாதாரண ஒரு மனிதனுடைய என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கூட இவருக்கு இன்னும் கிடைக்காம போயிடுது, எல்லாத்தையும் இழந்துடுறாரு. அப்போ சமீபத்தில் கூட நீங்கள் ஏன் இவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு பொண்ணு கேட்குது, உங்களோட ஃபேஸ் இவ்வளோ பிரைட்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்குது மோடிட்ட. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வேறு எந்த சிந்தனையும் கிடையாது, இதை பற்றியே நாட்டை பற்றி சிந்திச்சிருப்பேன், எனக்கு வேறு என்ன இருக்குது சிந்திக்கிறதுன்னு சொன்ன மாதிரி சிந்தனை இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து ஒரு குழப்பமான வாழ்க்கை தான். அப்போ இது அது அந்த இடத்துலேருந்து பார்க்குறப்ப உயர்வாக இருக்கலாம், என் இடத்துலேருந்து பார்க்குறப்ப இல்லை சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையிலேருந்து பார்க்குறப்பையும் ஒருவேளை அவருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு இவர் மேலே ஏக்கம் வரலாம். என்னடா ஒரு நம்மளுக்கு ஒரு லைஃபே இல்லை, தலைவனாக இருக்கிறோன்ற மாதிரிலாம். இவர் வந்து இப்போ தலைவராக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை, தலைவர் இப்போ எப்படினாலும் இதுலேருந்து ரிட்டையர்டாக வரல ஒரு நாள், அன்னைக்கு இது அதனுடைய ஃபீல் அவருக்கு புரியும். அது மாதிரி என்னன்னா ஒருத்தருடைய பெரிய சக்ஸஸ் தான் ஒருத்தருடைய பெரிய நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒரு கிரகம் பவர் ஆகும் பொழுது அதனுடைய எல்லா பிரச்சனையும் காட்டும் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.